மகளிர் 50 ஓவர் உலகக்கோப்பை இறுதிப் போட்டியில இந்திய அணி சவுத் ஆப்பிரிக்காவை 52 ரன்கள் வித்தியாசத்துல வீழ்த்தி முதல் முறையாக உலகக்கோப்பையை தட்டி தூக்கி வரலாற்று சாதனையுமே படைச்சிருக்காங்க. ஷஃபாலி வர்மா 78 பந்துகள்ல 87 ரன்கள், அதிரடியால தீப்தி சர்மாவுடைய ஆல்ரவுண்டர் 58 ரன்கள், 5 விக்கெட்டுகள் செயல்திறனாலுமே பெண்கள் கிரிக்கெட் இந்திய அணி பெரும் சாதனையா படைச்சிருக்காங்களா. ஆண்களை மிஞ்சும் வகையில தன்னம்பிக்கை விடாமுயற்சியுடன் போராடி கோப்பையை வென்ற நம்முடைய வீராங்கனைகளுக்கு பிரதமர் மோடி முதல் நாடு முழுக்கவே பல்வேறு துறைகளை சேர்ந்த பிரபலங்களுமே வாழ்த்து மழை பொழிந்துட்டும் இருக்காங்க. நடப்பு உலக கோப்பையுடைய ஐசிசி அறிவித்துள்ள மொத்த பரிசு தொகை 13.88 மில்லியன் அமெரிக்க டாலர்கள். இந்திய மதிப்புல பாத்தீங்கன்னா 122 கோடி ஆகுமா. இது இதுவரைக்கும் இல்லாத அளவிற்கு அதிகம் அப்படின்னுமே சொல்லப்படுது. முதல் உலக கோப்பை தட்டி தூக்கிய இந்திய அணிக்கு 4.48 மில்லியன் அமெரிக்க டாலர்கள், இந்திய மதிப்புல பாத்தீங்கன்னா 39.55 கோடி பரிசு தொகை ஐசிசி வழங்கினாங்க. இது முந்தைய உலக கோப்பை தொடர விட 3 மடங்கு அதிகமாகுமா. இறுதிப் போட்டியில தோல்வியுற்ற இந்தியாவிடம் கோப்பையை பறிகொடுத்தும் இரண்டாவது இடம் சவுத் ஆப்பிரிக்கா அணிக்கு 2.24 மில்லியன் டாலர், அதாவது இந்திய மதிப்புல பாத்தீங்கன்னா 19.77 கோடி பெற்றிருக்காங்க. இது முந்தைய உலக கோப்பையுடைய 2 இடத்தை பிடித்த அணியை விட 273% அதிகமாகுமா. சோ இந்த தகவல் தற்போது வெளியாகி பலருக்குமே அதிர்ச்சியை கொடுத்திருக்கு. அடுத்தடுத்து வர உலக கோப்பைகள்ல பரிசு தொகை இன்னுமே அதிகரிக்கப்படும் அப்படின்ற செய்தி கிரிக்கெட் உலகில புது புரட்சியுமே உருவாக்கி இருக்கு. இந்த நிலையில பாத்தீங்கன்னா இந்திய மகளிர் அணி உலக கோப்பையை வென்றதற்காக பல பிரபலங்கள், பல அரசியல் கட்சி தலைவர்கள் அப்படின்னு பலருமே தொடர்ந்து வாழ்த்துக்களை தெரிவிச்சிட்டு இருக்க நிலையில தாவேகா கட்சி தலைவரும் நடிகருமான தளபதி விஜய் அவர்கள் பாத்தீங்கன்னா இந்திய மகளிர் அணிக்கு அவருடைய வாழ்த்துக்களை தெரிவிச்சிருக்காரு. சோ இந்த தகவல் தற்போது சமூக வலைதளங்கள்ல வைரலுமே ஆகிட்டு இருக்கு. இது போன்ற செய்திகளை பற்றி நீங்க உடனே தெரிஞ்சுக்க நம்மளுடைய சேனலை மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க.